சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த வேளையில் உன் சாயப்பா உன்னிடம் சொல்லும் அனைத்தும் சத்தியமாக நடக்கக்கூடிய ஒன்றைத்தான் இப்பொழுது உன்னிடம் நான் கூறப்போகிறேன். இதை முழுமையாக கேள். அப்பொழுதுதான் நான் சொல்ல வருவது உனக்கு முழுவதுமாக புரியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையை மாற்றங்களை கொடுக்க நான் ஆரம்பித்து விட்டேன். என்ன மாற்றங்கள் என்று தானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? நீ கேட்கும் மாற்றங்கள் இல்லாமல் நான் உனக்கென்ன ஒரு மாற்றத்தை கொடுக்கப் போகிறேன். அந்த மாற்றத்தால் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறும் அளவு உன் வாழ்க்கை மாற்றம் அடையப் போகிறது. நித்திரை காலங்கள் இருளில் இருந்தது போல நீ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய் அல்லவா? இனி பிரகாசமாக ஒளியாக இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ நினைத்திடாதபடி நீ வாழப்போகிறாய். வேண்டும் என்று நினைத்ததும் கிடைக்காமல் கிடைத்ததும் நிலைக்காமல் எத்தனை வேதனைப்பட்டாய். உன் வாழ்க்கையில் கிடைத்த வாழ்க்கை துணையும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை இத்தனை தூரம் வேதனைப்படும் அளவு உன்னை உதறி சென்ற உன் துணையை நினைத்து நீ வருந்தி கொண்டு தான் இருக்கிறாய். ஆனால் வேதனை, வருத்தம், கவலை என்று நின்று இடத்திலேயே நின்றுவிட்டால் உனக்கு எப்படி பிறரிடம் இருந்து மதிப்பும் உன் துணையிடம் இருந்து மதிப்பும் கிடைக்கும்? உன் துணையின் நினைவை ஒதுக்கி வைப்பது சிரமம்தான். நான் அதை ஒதுக்கிக் கொள்கிறேன், அதை ஒத்தும் கொள்கிறேன். ஆனால் அப்படி வாழ்ந்தால் மட்டுமே பிறர் உன்னை போற்றும் வகையில் நீ வாழ முடியும். இல்லை, கவலை, கஷ்டம், கண்ணீர் என்று நின்ற இடத்திலேயே நீ நின்றுவிட்டால் அனைவரும் உன்னை பார்த்து கைகொட்டி சிரிக்கும் அளவு நீ வேதனைப்பட வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? இதை ஏன் நான் உன்னிடம் சொல்கிறேன் என்று நீ கேள் குழந்தையே. இப்பொழுதும் உன் துணை என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறார் என்று நான் சொல்ல வந்தேன். உன் துணை உன் வாழ்வில் அவர் ஜெயித்து விட போகிறாராம். அதாவது நீ இல்லாமல் உன் வாழ்க்கையை விட அவர் வாழ்ந்து காட்டப் போகிறேன் என்று அனைவரிடத்திலும் சவால் விட்டு சொல்கிறார். உன்னை ஜெயித்து உன் கண் முன் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லும் உன் துணையின் முன் நீ இப்படி கவலையுடனும் கஷ்டத்துடனும் நீ வேதனையுடனும் உன்னையே நீ வருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தால் இதனால் யாருக்கு என்ன பலன் குழந்தையே? நான் இப்பொழுது சொல்கிறேன், உனக்கான தைரியத்தை நான் கொடுக்கின்றேன். வாழ்க்கையில் நீ ஜெயித்துவிடு. உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற அனைவருமே உன்னிடம் வந்து அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நீ உயர வேண்டும். உன் வாழ்க்கையில் கோபுரத்தில் இருக்கும் கலசத்தை போல ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்கின்றேன். உன்னை ஏளனமாக நினைத்து நீ வேண்டாம் என்று உதறி சென்று உன்னை கண்முன் பார்த்தாலும் பார்த்தும் பார்க்காமலும் செல்லும் மனிதர்களிடத்தில் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். இப்பொழுது நான் சொல்கிறேன், உன் துணை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? உன் வாழ்க்கையை தனிமைப்படுத்தி உன் வேதனைக்கு காரணமானவர்கள் சொல்லாமல் வாழ்க்கையில் உன்னை ஜெயித்து விடுகிறேன் என்று என் கண்முன்னே சவால் விட்டு கொண்டிருக்கும் உன் துணைக்கு தக்க பாடத்தை புகட்டப் போகிறேன். நீ இல்லாமல் ஒரு வாழ்க்கை உன் துணைக்கு வாழ்க்கையே இல்லை என்று உணர வைத்து நீதான் எல்லாமே என்று உன்னிடம் அவரை மண்டியிட்டு மன்னிப்பும் கேட்க வைக்கப் போகிறேன். இது என் சத்திய வாக்கு. நீ என் குழந்தை. மற்றவரிடத்தில் உன்னை நான் தோற்க விட மாட்டேன். உன்னையும் உன் துணையையும் நான் எப்பாடு பட்டாலும் நான் ஒன்று சேர்த்து வைப்பேன். நீ அதற்கு ஒத்துழைப்பு மட்டும் கொடு. மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.